வவுனியாலேருந்து போன முறை ரத்னாலாம் வந்தது. ஆனால் இந்த முறை காலுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்குது. அதோட சீட்டும் பின்னால் சரிக்க இயலாது. இட்டலி ஒரு ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு வந்திருக்கேன் பாருங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் போகிறதுல பேக்கு மேலே வைக்கிறது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வவுனியாவில் குருமங்காட்டில் நிற்கிறேன். இப்போ இங்கே சும்மா நான் போன முறை வரைக்குள்ளே எங்கே இருந்தனாண்டெல்லாம் உங்களுக்கு காட்டினா நான் வவுனியாவில் என்ன இருக்குன்றதை வடிவாக காட்டையில். இன்றைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ஐஸ்கிரீமும் ட்ரை பண்ணலான்னு தான் வந்தேன். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு சில இடங்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்பொன் பேக்கர்ஸ் இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் எப்படி ரொலெக்ஸ் அதில் எல்லாம் இருக்குது, அதே மாதிரி வவுனியாவில் இந்த சின்பொன் பேக்கர்ஸ் நல்ல ஃபேமஸான ஒரு கடை. இவங்களோட கேக்குமே சும்மா அந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்டு பார்த்தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு பக்கத்தில் யாழ் ஐஸ்கிரீம்ன்று இருக்குது. இப்போ வவுனியா வந்தால் ஒவ்வொரு முறையும் இங்கே ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு தான் போகிறது. இப்போ கடைசி 2 தடவை குடிக்கல, அதாவது ஒவ்வொரு முறையும் குடிக்கிறேன்னா கடைசி 2 தடவை குடிக்கலைன்னு சொல்லிடுறேன். அநேகமாக குடிச்சிட்டு தான் போகிறது, ஆனால் கடைசி 2 தடவை வரைக்கும் குடிக்கல. இவங்களோட ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். இப்போ முந்தைய ஒரு சின்ன கடையாக திறந்தவே இப்போ கணக்கு பிரான்ச் இருக்குங்க. இப்போ நாங்கள் அப்படியே சுற்றி இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கு பிறகு ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு போவோம். நான் நல்ல பின்னேற நேரம் தான் வந்துருக்கிறேன், ஏன்னா கொழும்புக்கு வலிக்கிறேன். அப்போ இங்கே வந்துட்டு அப்பாவும் தங்கச்சியையும் கூட்டிக்கொண்டா அவையோட போகணுண்டு வந்தேன். தங்கச்சி என்னோட வந்தது, நான் இங்கே அப்பாவை கூட்டிக்கொண்டா அப்படியே போகணுண்டு வந்தது. ஏன்னா சின்பன் பேக்கர்ஸ் இப்போ அதில் காட்டினான் தானே, அவங்கள்ட்ட இன்னொரு பிரான்ச், அதாவது இந்த பிரான்ச்சுக்கு முதலே அதில் தான் இருக்குது. இங்கே தான் அநேகமாக வந்து சாப்பிட்றோம் நாங்கள். கேக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ போன முறை அப்பா வரைக்கும் நான் சொல்லி எடுத்தேன்னா நான் அங்கே சாக்லேட் கேக் நல்லா இருக்கிறது. இப்போ அதெல்லாம் வந்தீங்கன்னா வழியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்பொன்ன்றதுக்கான விரிவாக்கம் சின்னத்துறை பொண்ணுத்துறை என்ன எங்கள் அப்பா சொன்னார், ஆனால் அது எனக்கு தெரியாது. அவர் சும்மா வம்புக்கு எனக்கு சொல்லுவார், அப்பா இது என்னப்பான்னு கேட்டால் சொல்லிவிடுவார் ஏதாவது. ஆனால் சில அதுதான் உண்மையான இதாகவும் இருக்கும், தெரியலை. ஆனால் கனதரம் போய் சாப்பிட்ருக்குறேன். இதிலேருந்து அந்த பக்கம் போனோம்டா ஸ்டேஷன் ரோட் வரும். நாங்கள் அன்றைக்கு போன மம்மிஸ் பிரியாணி இதால் போனோம்டா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் வந்துடும். இப்போ நான் அன்றைக்கு போன மம்மிஸ் பிரியாணி கழிஞ்சு வர ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இடத்துல ஒரு வண்டில் கடை ஒன்றுக்கு வாங்க என்ன இருக்குது போய் பார்ப்போம். சின்ன வடையதல் இருக்குது. இது 800 ரூபா, பச்சி 400 ரூபா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 சம்பல் வடையும் மற்ற 2 பஜ்ஜியும் எடுத்துருந்தேன் 100 ரூபாய்க்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கையெல்லாம் க்ளவுஸ் போட்டு நல்ல ஹைஜீனிக்காக தான் தெரியும். சாப்பாடு அப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொட்டி போட்டு இந்த வடையெல்லாம் வெட்டிட்டு அவன் இந்த மசாலா ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணி தெரியணும். அது நல்லா இருக்குது. சூடாக இருந்தால் இன்னும் நல்லா தெரியும். இங்கே வேணுங்க அவிச்ச உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது. நான் வழமையாக வாங்குறது இங்கே இந்த முன்னாடி சொன்ன மாதிரி
அன்றைக்கி நான் சொல்லிடுறேன் பிஓசி பக்கத்தில் ஒரு கடை இருக்குது இங்கே மலமையாக போகிறது. இன்றைக்கு கொஞ்ச நேரம் நான் வெளிக்கிடுவோம் மேடம். அதில் கனகுரம் போயில் வந்துட்டு இங்கே வந்து வாங்கிட்டு நீ ஆளுக்கு ஐஸ்கிரீம் குடிக்க போயிட்டு அப்படியே வெளிக்கிடுவோம். அடுத்த முறை வரைக்கும் நான் உங்களுக்கு அந்த கடையை காட்டுறேன். இங்கே வவுனியாக்கும் கொழும்புக்கும் வந்தால் தான் ஒரே நடந்து தெரிகிறது. அது யாழ்ப்பாணத்தில் இருந்தா எங்கேயாவது போகிற வரேன்டா பைக்கில் தான் கூடுதலாக. இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இப்போ கண்ணால் நடக்க மூச்சு வாங்குது. சரி ஓகே, நீ கொஞ்ச நாளில் திரும்ப பழைய நிலைக்கு வந்துடும். ஏன்னா கொஞ்ச நாள் வேலை முடிஞ்சால் ரெஸ்ட் அப்படின்ட்டு டேக்கில் கொஞ்ச நாள் நடக்கலாமல் போச்சு. அங்கே நடக்கிறது குறைவு. ஒரு கொஞ்ச நேரம் தான் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே வவுனியா கொழும்புல இருந்தால் வடிவாக நடந்து தெரிகிறது. ஏன்னா இங்கே பைக் அதில் ஒன்றும் இல்லை தானே. அங்கே இருந்தால் அம்மாட்ட பைக்கை தூக்கி கொண்டு சுத்த வலிக்கிறது. சரி வாங்க, நாங்கள் யாழ் ஐஸ்கிரீமுக்கு போய் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு வெளிக்கிடுவோம். 8:30 பஸ், இப்போ 7:30, இன்னும் 1 மணி திறந்தான்ருக்கு. டக்குன்னு நான் ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு அப்பாட குவார்ட்டர்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து வெளிக்கிடுவோம். அண்ணா யாழ் ஸ்பெஷல் ஒன்று தாங்க. பில் போடும். இதுதான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறது யாழ் ஸ்பெஷல் 240 ரூபா. யாழ்ப்பாணத்துக்கு எப்படி ரியோவோ அதே மாதிரி வவுனியாவுக்கு யாழ் ஐஸ்கிரீம் தான் ஃபேமஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளேவரோடு வருது. ஸ்ட்ராபெரி, வெனிலா, அதோட பைனாப்பிள். வாங்க ஐஸ்கிரீம் அப்படி சொல்கிறேன். பைனாப்பிளாக மேங்கோ வாங்க தெரியல, நல்லா இருக்கும். முந்தி வந்து எங்கள் அத்தை இந்த வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன கடையாக போட்டிருந்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறை வரைக்கும் அந்த கடை இங்கே திறந்துட்டாங்க தெரியுமோண்டுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா கணக்கடலில் வந்துட்டு அவ்வளோத்துக்கும் நல்லா டேஸ்ட்டான ஐஸ்கிரீம். நீங்கள் அதோட விலையெல்லாம் குறைவு பார்த்துருப்பீங்க மெனுவில். நான் இருக்கிற எங்கேயெல்லாம் லொக்கேஷன் இருக்கோ எல்லாத்தையும் கீழே போட்டு விட்றேன். உங்களால் முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் திடீர்னு போய் ஆட்டோக்காரர்கிட்ட யாழ் ஐஸ்கிரீமாக போகிறேன்னா எங்கே போகிறேன்னு தான் முதலாவது கேட்பேன். நான் இதில் வர்றதுக்கு இங்கே போகிறீங்களா அங்கே போகிறீங்களான்னு அந்த இன்னொரு பிரான்ச் இங்கே கிட்ட இங்கே திறந்துட்டாங்க. அதோட நீங்கள் சோட்டி ரைஸ் இருந்தாலும் நீங்கள் மற்ற இடங்கள் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இது 240 ரூபா. இல்லையா பட் இரவு நேரம் கணக்கு ஐஸ்கிரீம் குடிக்க இயலாது. பஸ்ஸில் போகணும். கணக்கணங்க காட்டுறதுக்கான நேரம் நிறைய. சின்போன் அந்த வண்டி கடை மற்றவங்களுக்கு யாழ் ஐஸ்கிரீம் காட்டியிருக்கு. அடுத்த முறை வரைக்கும் இன்னும் நிறைய இடங்கள் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறீங்க நம்புகிறேன். மறக்காமல் நான் கொழும்புக்கு போகிறேன். அதனால் கீழே கொமெண்டில் சொல்லுங்கள் எந்தெந்த இடமெல்லாம் காட்டுவோண்டு. போன முறையில் பெண்டிங்கில் தெய்வல ஜூ இருக்குது. இந்த மாதிரி தேர்டு தான் ஒருக்கா போகணும். வேறு ஏதாவது இடங்கள் இருந்தால் மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் போய் எடுத்துகிட்டு வரலாம். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கொழும்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நான் சின்னல இருந்தே பார்த்துக்கிறேன் இந்த கிரவுண்டில் இந்த மளிகை விற்பனைன்னு சொல்லி சாமான்கள் விற்கிறது வழக்கம். இந்த முறையுமே ஏதோ சேல் போட்டிருக்கீங்கன்னா இது இந்த குருமங்காட்டில் இருந்து இந்த பிரிட்டிஷ் காலேஜ் இருக்குது தானே, அதுக்கு வேறைக்குள்ளே அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. விஷங்கா இருக்கும் பக்கத்தில். அப்போ இதையும் யாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் இரவு வெளிக்கிடமல் சாப்பிட்றதுக்காண்டி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இப்போ புதுசாக பவுனியன் வெஜ் ஹோட்டல்ன்ற சொல்லி ஒரு கடை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இங்கே பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் உண்டு. மத்தியானம் மச்சத்தை சாப்பிட்டு வந்தது. இன்றைக்கு இரவு இங்கே வந்தோடனே அப்பாவோட சைவம் தான். சரி போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொழும்புக்கு ஒழிக்கிடுவோம். லைட் படிவாக போட்டிருக்கிறேங்க அடுப்பு, அந்த அடுப்பு இதுக்கு மேலே இருந்து சாப்பிட்ற மாதிரி. அது ஒரு பக்கம் தான் பழுதா போச்சு போட போடு சுவிட்ச் போர்டு இல்லாடி முடிக்கல போல. இதான் பார்க்க நல்லா இருக்கு. டக்குன்னு சாப்பிட்டுட்டு முன்னுக்கு பஸ் ஸ்டாண்ட் டக்குன்னு ஒழிக்கிடுவோம். இட்டலி ஒரு ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு வந்துருக்கேன் பாருங்கள். ஓகே நான் சாப்பிட்டு ஒழிக்கிடுவோம். வவுனியாலேருந்து போன முறை ரத்னாலாம் வந்தது. ஆனால் இந்த முறை கால் வைக்க கூட இடம் இல்லாமல் இருக்குது. பஸ் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ இன்றைக்கு நாங்கள் போகிறதுல பேக்கு மேலே வைக்கிறது